Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எச் சந்துரு அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட 5RS அக்கவுண்ட்ல நம்ம எடுத்த பே அவுட், அதாவது இது வந்து நம்மளோட ரெண்டாவது பே அவுட். ஆல்ரெடி நம்ம வந்து பே அவுட் வந்து வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலே வந்து நமக்கு வந்து 5RS வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக பே அவுட் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பே அவுட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த பே அவுட்டோட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு. ஸோ இந்த பே அவுட் எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு, எவ்வளோ நாளில் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குது, இந்த பே அவுட் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்மளோட பே அவுட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். அதாவது கிரிப்டோ பேமெண்ட் நம்மளோட வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். இது வந்து போன வித்ட்ராவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வித்ட்ராவல் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணது 11ஆம் தேதி. 12ஆம் தேதி ஈவினிங் வந்து 5:30 and அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து பே அவுட் வந்து ரிசீவ் ஆகணும். ஆனால் ஆகலை. அப்போ ரிசீவ் ஆனது வந்து எனக்கு ஒரு மெயில். ஸோ அந்த மெயிலில் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு $1500 மேலே வித்ட்ராவல் எடுக்கும்போது நம்ம ரைஸ் மூலமாக தான் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்துருச்சு. சில ஃபண்டிங்கில் வந்து அதை ஒரு ரூலாக வச்சுட்டதுனால நம்மளுக்கு அதுக்கு மேலே எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. நீங்கள் ரைஸ் இருந்தால் தான் உங்களால் வித்ட்ராவல் வந்து எடுக்க முடியும். பட் இவங்க வந்து அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரைஸ் இல்லை, என்கிட்ட வந்து ரைஸ் இல்லை, ரைஸ் அக்கௌண்ட் என்னால் ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ப்ராசஸ் பண்ண கிரிப்டோக்கே நம்மளோட அமௌண்ட்டை வந்து பே அவுட் கொடுத்தாங்க. அதுக்கு நம்மளுக்கு அகைன் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துச்சு. அதாவது நம்ம வித்ட்ராவல் பண்ண டேட் வந்து 11ஆம் தேதி. 12ஆம் தேதி வந்து நமக்கு வந்து வித்ட்ராவல் ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கணும். பட் வரலை. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி ஈவினிங் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. என்னோட கிரிப்டோ வாலெட்டுக்கே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட ரைஸ் இல்லை அப்படிங்கிறதுனால என்னோட கிரிப்டோ வாலெட்டுக்கே ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே பண்ணுவாங்களான்னு எனக்கும் தெரியலை. நீங்கள் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து $1200 மேலே பண்ணீங்க அப்படின்னா, ரைஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். மேபி மேக்ஸிமம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன்னா எனக்கு பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கும் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. பட் ரொம்ப பிக்கர் அமௌண்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னும் எனக்கும் தெரியலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பே அவுட் நான் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, அந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு கிரிப்டோவில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வந்து அகைன் ஒரு வீடியோலையோ இல்லைனா ஷார்ட்ஸ்லையோ உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பே அவுட் வந்த மெயில் அண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆன எல்லாமே நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது வந்து நம்மளோட 5RSல நம்மளோட ரெண்டாவது வித்ட்ராவல். வித்ட்ராவல் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துருந்தீங்கன்னா அதை நம்ம எப்படி வந்து வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ண போறோம். இங்க வந்து நம்ம வந்து இது எப்போ பண்ண ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல பண்ண ட்ரேட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஜனவரி மந்த்ல 17ஆம் தேதியோட ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜனவரி 17 நம்ம வந்து ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிப்ரவரி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறதா அந்த வீடியோல நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி எடுத்த ட்ரேட் இது வந்து என்ன அப்படின்னா, போன மந்த் வந்து நம்ம நிறைய ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 6 லாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் 2 ப்ராஃபிட்ல நம்ம எல்லா லாஸையும் கவர் பண்ணி டோட்டலா நமக்கு வந்து ஒரு 0.5% கிட்ட ப்ராஃபிட்ல இருந்துச்சு. ஸோ அந்த மந்த் வந்து ஆல்ரெடி வீக்கே நல்லா அதிகமா ப்ராஃபிட் கொடுத்துட்டதுனால நான் வந்து 17ஆம் தேதிக்கு மேல ட்ரேடை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? என்னோட லைவ் அக்கௌண்ட்ல நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதுனால அதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிப்ரவரியில தான் ஃப்ரெஷ்ஷா பண்ணணும்னு சொல்லி நம்ம பே அவுட் எடுத்த வீடியோ, நம்மளோட அக்கௌண்ட் ஹிஸ்டரி வீடியோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இப்போ நம்ம பிப்ரவரி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 3ஆம் தேதி நம்மளுக்கு திங்கக்கிழமை வந்துச்சு. ஸோ 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ராப்பரான ட்ரேட் கிடைச்சிச்சு. ஸோ அதை எடுத்திருந்தோம். இப்போ இந்த மந்த்ல வந்து நம்ம எடுத்த ட்ரேடே நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரேட்ல நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டதுனால அதோட நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ 2 என்ட்ரி, AUD USல ஒரு என்ட்ரி, AUD JPYல ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? AUD USல ஆக்சுவலி 2 ட்ரேட் கிடைச்சிருந்துச்சு. இது வந்து நம்மளோட காப்பி ட்ரேடிங்கோட ஒரு சின்ன இஷ்யூனால ஒரு ட்ரேட் மட்டும் தான் நம்மளால எடுக்க முடிஞ்சுச்சு, இன்னொரு ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ எடுத்திருந்தோம் அப்படின்னா AUD USல என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, 2000 வந்திருக்கு. இது அப்படியே டபுள் ஆயிருக்கும். ஸோ 4000 கிட்ட நமக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ $2000 வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் அது வந்து அந்த ட்ரேடை மிஸ் பண்ணதுனால இங்க ஒரு ட்ரேடோட நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. AUD JPYல வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ அதே நமக்கு வந்து புக் பண்ணி நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரேடு தான் அந்த மந்தோட ஓவரால் ட்ரேடு. ஓகேங்களா? அதுல எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து என்னோட லைவ் அக்கௌண்ட்ல கிடைச்சிருச்சு. என்னோட லைவ் அக்கௌண்ட்ல ட்ரேட் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளா வந்துட்டதுனால நான் வந்து ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் வந்து ட்ரேட் வந்து பண்ணல. ரொம்ப நல்ல ட்ரேடா
ஏதாவது கிடைச்சா மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அது இது வரைக்கும் இல்ல. மேபி இதுக்கப்புறம் இருந்துருந்துச்சுன்னா அந்த ட்ரேட் வந்து நம்ம எடுப்போம். பட் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வித்ட்ராவல் எனபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் வந்து எதுவுமே எடுக்கல. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஓகேங்களா? வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ற டேட் வந்து 11ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம வித்ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ஈக்விட்டி கொடுத்துருக்கு பாத்தீங்களா? ஈக்விட்டி அண்ட் பேலன்ஸ் இதான் நம்மளோட ப்ராஃபிட். அதாவது 1,03,000 நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்குது. அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3000 எக்ஸாக்ட் ப்ராஃபிட் வந்து $3,214 வந்து நம்மளோட இந்த பிப்ரவரி மந்த்துக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி பழைய வித்ட்ராவல் வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம் ஜனவரியோடது. அதுல நமக்கு 1,600,000 கிட்ட ப்ராஃபிட்ல இருந்துச்சு. சோ அந்த அமௌண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு 3,214 வந்து நமக்கு ப்ராஃபிட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? போன டைம் வித்ட்ராவல் எடுத்தது 600 பிளஸ் நம்ம வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக பேமெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேமெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு $1,000 கிட்ட நம்ம வந்து வித்ட்ராவல் எடுத்திருந்தோம். சோ இந்த டைம் நமக்கு வந்து டோட்டலா $3,000 நம்ம வித்ட்ராவல் எடுக்க போறோம். சோ வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம பழைய வீடியோல பார்த்த அதே கான்செப்ட் தான். இங்க வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் பட்டன் வந்து எனபிள்ல இருந்தா தான் உங்களுக்கு வித்ட்ராவல் எடுக்க முடியும். இது வந்து எவ்ரி 14 டேஸ்க்கு ஒருக்கா தான் வித்ட்ராவல் எடுக்க முடியும். இப்போ இந்த பட்டன் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எனபிள் ஆயிருச்சு. நான் வந்து இன்னைக்கு தான் வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் பண்றேன். சோ இன்னைக்கு நான் வித்ட்ராவல் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து 14 நாள் கணக்கு பண்ணி தான் அடுத்த வித்ட்ராவல் வந்து எனக்கு வந்து எனபிள் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்றேன். வித்ட்ராவல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகேங்களா? இந்த மெயில் ஐடி அதாவது உங்களோட மெயில் ஐடி தான் இங்க வரும். அந்த மெயிலுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை வச்சு தான் நீங்க வித்ட்ராவல் வந்து ப்ராசஸே பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க சென்ட் மீ கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்த உடனே லோட் ஆகி உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கோடு வந்து ஜெனரேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அந்த கோடை எடுத்து நம்ம இங்க வந்து என்டர் பண்ணணும். இப்போ உங்களோட மெயில்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கோடு வந்துருச்சு. சோ இந்த கோடை வந்து நான் அப்படியே அங்க டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட கோடு வந்து இப்போ நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்த உடனே இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு பாருங்க. நான் போன டைம் ப்ராசஸ் பண்ண சேம் அதே மெத்தட் தான். நம்மளுக்கு எவ்வளவு வித்ட்ராவல் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரைஸ்ல எடுக்க போறீங்களா, ஹப்கிரீட்ல எடுக்க போறீங்களா, கிரிப்டோல எடுக்க போறீங்களா அப்படிங்கிற மெத்தட். சோ ரைஸ் வந்து நம்மகிட்ட கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரைஸ் இல்ல அப்படிங்கறனால அதை நம்ம எடுக்க போறது கிடையாது. நம்ம எடுக்க போறது ஆல்ரெடி எடுத்த சேம் அதே மெத்தட் தான். கிரிப்டோல தான் நம்ம வந்து எடுக்க போறோம். சோ கிரிப்டோவை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வாலெட் அட்ரஸ் கேட்டிருக்கும். சோ இப்போ உங்களுக்கு உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து வந்துக்கோங்க. சோ பினான்ஸ் அக்கௌண்ட் என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இதுல உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்கிரீன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைட் சைடுல பாட்டம் லெவல்ல உங்களுக்கு அசெட்னு இருக்கும். சிலருக்கு வந்து வாலெட்னு கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல உங்களுக்கு ஓவர்வியூ அண்ட் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி இருக்கும். இதுல ஸ்பாட்டுக்கு போய்க்கோங்க. ஓவர்வியூல இருந்தும் நீங்க டைரக்டா போகலாம். கீழே உங்களுக்கு ஸ்பாட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜ் வந்துடும். சோ இது வந்ததுக்கு அப்புறம் இப்போ USDT நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி USDT இருக்குது. சோ இங்க நம்ம டெபாசிட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு 5RS அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபாசிட் பண்ண போறோம். சோ அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? 5RS அமௌண்ட்ல இருந்து சென்ட் பண்ணி அமௌண்ட்டை பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரும். பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர்றதுனால அதுக்கு பேரு டெபாசிட். பினான்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து வெளியே போறதுன்னா அது நமக்கு வித்ட்ராவல் அப்படிங்கறத கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இங்க நான் டெபாசிட் கொடுக்குறேன். அதே மெத்தட் தான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில உங்களுக்கு 4 டைப் ஆஃப் கரன்சி இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே USDT தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க இன்கேஸ் USDC யூஸ் பண்றீங்க, எத்தீரியம் யூஸ் பண்றீங்க, லைட் காயின் யூஸ் பண்றீங்கன்னா டைரக்டா அதோட அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் போன வீடியோல சொல்லல. நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இப்போ நான் லைட் காயின்ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் லைட் காயினை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் லைட் காயினுக்கான அட்ரஸ் எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல நீங்க சேம் அதே மாதிரி அந்த அசெட் பேஜ் போய்க்கோங்க. அந்த அசெட் பேஜ் போயிட்டீங்கன்னா இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா என்கிட்ட இருக்கிற காயினை மட்டும் ஷோ பண்ற மாதிரி செட்டிங்ஸ்ல வச்சிருக்கேன். சோ இது நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் இங்க வந்து நீங்க சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணணும்? லைட் காயின் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த காயின் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? LTC கீழே வந்து லைட் காயின் சின்னதா இருக்குங்களா. சோ இந்த காயின் தான் நம்மளுக்கு இது. சோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி டெபாசிட் வித்ட்ராவல் கேட்டும். இப்போ நம்ம இங்க டெபாசிட் தான் பண்ண போறோம். சோ அதனால நான் டெபாசிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க நெட்வொர்க் கேட்கும். நெட்வொர்க்கும் இங்க பாருங்க சைடுல கொடுத்துருக்குல்ல, இதான் நெட்வொர்க். LTC அப்படிங்கிறது காயின், அதாவது அதோட கோடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லைட் காயின் அப்படிங்கிறது இந்த காயினோட ஃபுல் நேம். இங்க வந்து நெட்வொர்க்கும் அதே தான். இப்போ நம்மகிட்ட என்ன நெட்வொர்க்லாம் இருக்குன்னு பாருங்க. ரெண்டே நெட்வொர்க் தான். ஒன்னு Web20, இது வந்து பினான்ஸோட நெட்வொர்க். சோ அது இருக்குது. இன்னொன்னு வந்து லைட் காயின் தான். சோ நம்மளுக்கு தேவை Web20 கிடையாது, லைட் காயின் தான் தேவை. சோ லைட் காயினை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் இங்க வந்துடும். இதை காப்பி பண்ணி அப்படி இங்க பேஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடலாம். சோ இதே மாதிரி தான் எல்லா ப்ராசஸுமே. நீங்க வந்து USDTக்கு பதிலாக நீங்க USDC போட்டீங்கனாலும் சேம் கான்செப்ட், எத்தீரியம் போட்டீங்கனாலும் சேம் கான்செப்ட். இங்க சைடுல இருக்கிறது நெட்வொர்க். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டான நெட்வொர்க்ல எடுக்கணும். தப்பான நெட்வொர்க்ல எடுத்தீங்கன்னா உங்க அமௌண்ட் எங்க போகுதுன்னே தெரியாம கூட சில டைம்ல போயிடும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால கரெக்டான அட்ரஸ் போட்டு வித்ட்ராவல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து USDT ல தான் எடுக்க போறோம். சோ அதனால பழையபடி நம்ம வந்து USDT நம்ம போயிடலாம். சோ இங்க வந்து நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிட்டு
அண்ட் அகைன் யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணி இப்போ நான் டெபாசிட் கொடுத்துட்றேன். யூஎஸ்டிடிக்கு இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு TRC20 நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் தான் எடுத்திருந்தோம். ஸோ TRC20 கொடுத்து இப்போ இங்கேயும் நம்ம நெட்வொர்க்கு என்ன கொடுக்கணும், ட்ரான் TRC20. இந்த TRC20ங்கிறது ட்ரானுங்கிறது எல்லாம் ஒண்ணுதான். ட்ரான் சொல்லி தனியா ஒரு காயின் இருக்கு, அந்த காயின்ல போய் எடுத்துட வேண்டாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு வாலெட் இருந்துச்சுன்னா ட்ரான் அட்ரஸும் இந்த அட்ரஸ் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். பட் அதை நீங்க அப்படி பண்ணாதீங்க. சில வாலெட்ல மேபி சேஞ்ச் ஆகலாம், பட் மேக்ஸிமம் வாலெட்ல ஒன்று போல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்க யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணி நெட்வொர்க்ல ட்ரானை கொடுக்கணும். ஓகேங்களா, நெட்வொர்க்ல ட்ரான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில இதுல நம்மளுக்கு TRC20 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்தோடனே நம்மளோட அட்ரஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஆல்ரெடி நமக்கு வந்து அக்ரி கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டையுமே நீங்க வந்து டிக் பண்ணி விட்டு சப்மிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அமௌண்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அவைலபிள் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 3214 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா, இங்க உங்க பேக்ரவுண்ட்ல காட்டுது பார்த்தீங்களா, சேம் அதே தான் 3214. அந்த அமௌண்ட்டை அப்படியே டோட்டலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுல நம்மளோட ஷேர் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க, யுவர் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் 2571 தான் நம்மளோட ஷேர். ஓகேங்களா, ஏன்னா 80% தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இதை வந்து நம்மளுக்கு கேல்குலேஷன் போட்டு காட்டுறேன். ஸோ நம்ம கால்குலேட்டர் எடுத்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ 3214 வருதுங்களா, 3214 இன்ட்டு அண்ட் நம்மளுக்கு 80%ங்கிறனால 80% அப்படியே போட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்திருக்கும் 2571. ஓகேங்களா, ஸோ 2571 வந்துருச்சுங்களா. ஸோ இங்க இந்த வேல்யூ அப்படி நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட வித்ட்ராவல் அமௌண்ட். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 5RSக்கு பேரும். ஸோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வித்ட்ராவல் எடுக்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அக்கௌண்ட் கேபிட்டல் க்ரோத்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 90 100 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட கரண்ட் ரேட் வந்து ரெண்டாவது வித்ட்ராவல் தான், நம்ம இன்னும் ஸ்கேல் இன்னும் பண்ணல. ஸோ அதனால நம்மளுக்கு 80% தான் நம்மளோட வித்ட்ராவல் அமௌண்ட். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுல வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே காட்டுற ஃபுல் அமௌண்ட் நம்ம வந்து இங்க டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ இங்க சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சப்மிட் ஆயிரும். இப்போ நமக்கு மேல சக்சஸ்ஃபுல் வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ இந்த பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு 14 days கழிச்சு தான் உங்களால வித்ட்ராவல் வந்து எடுக்க முடியும். அது வரைக்கும் இந்த பட்டன் வந்து எனபிள் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடை வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உடனே பண்ணாதீங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து இந்த பேலன்ஸை வந்து எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து இமீடியட்டாவே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க. இப்போ நான் ப்ராசஸ் பண்ணேன், எனக்கு ப்ராசஸ் பண்ண உடனேயே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. இதை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி இதில் ஷோ ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இன்கேஸ் ஷோ ஆகலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு MT5ல ஷோ ஆயிருச்சு. ஓகேங்களா, ஸோ ஈக்விட்டி வந்து இன்னும் ஷோ ஆகலை. ஓகேங்களா, ஸோ என்னோட MT5ல போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து $1 lakh தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்னோட ஈக்விட்டி வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இங்கே காட்டுற வேல்யூ வந்து எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டாலாம் இருக்காது. ஸோ அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நிறைய ரீசெண்ட் டைமில் நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்கே காட்டுற வேல்யூ எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டாலாம் இருக்காது, லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களோட அக்கௌண்ட் வந்து MT5ல நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே ப்ராப்பராக இருந்தாலே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட் சைஸ் வந்து இப்போ பழையபடி 1 லட்சமா ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் வந்து நம்ம வந்து அகைன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வித்ட்ராவல் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3907 இருக்கு பாத்தீங்களா, இந்த அமௌண்ட் வந்து போன டைம் எடுத்த ப்ராஃபிட் இந்த டைம் எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா காட்டுது. இது ஏன் காட்டுது அப்படின்னா இங்க வந்து ஸ்கேலிங் பண்றதுக்கு நம்ம 10% எடுக்கணும். அதான் இங்க டார்கெட்னு கொடுத்துருக்காங்க. 1,10,000 எப்போ ரீச் ஆகுதோ அப்போ நம்மளோட அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து 25% வந்து நமக்கு வந்து ஸ்கேலிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ $1 லட்சம் அக்கௌண்ட் இருக்கிறது 1,25,000 நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டார்கெட் வந்து நமக்கு ஓடிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இந்த டார்கெட் எப்போ ரீச் பண்றோமோ கொஞ்சம் கொஞ்சமா கூட ரீச் பண்ணிக்கலாம். நீங்க 10 மாசம் கழிச்சு கூட ரீச் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு $500 எடுத்து கூட நீங்க ரீச் பண்ணிக்கலாம். எதுவுமே பிரச்சனை கிடையாது. எப்போ ரீச் பண்றீங்களோ அப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ஸ்கேலிங் ஆகும். இவ்வளவு டைம்ல ரீச் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ வந்து இந்த டார்கெட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ரூல்ல வந்து நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னாலும் நான் அது என்ன ரூல்ல ஃபெயில் ஆனேன், என்ன ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ கொடுக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வித்ட்ராவலும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இதே ப்ராசஸ் தான் எல்லாத்தையும் நம்ம பண்ண போறோம். ஸோ போன வித்ட்ராவல் வந்து நம்ம வந்து ரொம்ப சின்ன அமௌண்டா பண்ணோம். அதுக்கான ரீசனும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம ஜனவரி மந்த்ல வாரத்துல தான் ஃபேஸ் 2வே பாஸ் பண்ணோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் 5% நம்ம வந்து புக் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்போ போன மாசத்தோட ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 5%க்கு மேல தான், அதாவது 5.5% நம்ம போன மாசம் மட்டும் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். பட் இந்த மாசம் வந்து அதை விட கம்மி தான். ஏன்னா இது வந்து $3,000 அப்படிங்கறனால 3% தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்.
எடுத்திருக்கோம். ஸோ போன மந்தோட ப்ராஃபிட் வந்து கம்மியானதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம லைவ் அக்கௌண்ட் பண்ணது 2 வாரம் தான், அதாவது 2வது வாரமும் 3வது வாரமும். ஸோ அதனால நமக்கு வந்து அங்க வந்து வெறும் 0.5% தான் வந்துருந்துச்சு. ஸோ அதை கூட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் வீடியோல. ஸோ அதுக்கும் நான் வந்து ரீப்ளே கொடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மந்த்ல நமக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சோம், நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். லைவ் அக்கௌண்ட்ல ஆக்சுவலி இதை விட கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட், ஏன்னா இது வந்து 0.5% வச்சு நம்ம எடுத்ததுனால இது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நமக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து மேக்ஸிமம் 5 hours வீடியோ வந்து என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்கேலிங் மெத்தடுக்கு தான். அதாவது அக்கௌண்ட் ரிலேட்டடா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த ஸ்கேலிங் பண்ணதுக்கு அப்புறம் போடுவேன். அப்படி இல்ல இன்கேஸ் ஏதாவது நான் ரூல்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னாலும் நான் அதையுமே உங்களுக்கு ஓப்பனா கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மேபி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ரூல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் இதுல பேலன்ஸ் இருக்கிற ஹை ஸ்டேக் தவிர இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்கு, அதை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வேணா நான் வந்து மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட இந்த லைவ் அக்கௌண்டோட வீடியோ இப்போதைக்கு வராது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட வாலெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்தில் நம்மளோட வாலெட்டுக்கு வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 17:18, அதாவது நம்ம வித்ட்ராவல் பண்ண டைம் பாத்தீங்க அப்படின்னா 5:18க்கு நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 17ங்கிறது நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் டைமுக்கு நமக்கு காட்டுது. ஸோ 5:18க்கு நம்ம வித்ட்ராவல் பண்ணிருக்கோம். இன்னைக்கான டேட் பாத்தீங்கன்னா 11. ஓகேங்களா? பிப்ரவரி 11ஆம் தேதி நம்ம வந்து வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல டேட் பாத்தீங்கன்னா தெரியும், 11 பிப்ரவரி 2025 17:18 சொல்லி இங்க உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா? ஸோ இதான் நம்மளோட டேட். இன்னும் நம்மளுக்கு வித்ட்ராவல் எப்போ நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்றாங்க, அந்த வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து நம்மளோட பினான்ஸுக்கு வந்து எப்போ வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட கண்டினியூஷன்லயே உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னுமே நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து ரீசெட் ஆகல. ஸோ நம்மளோட MT5ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட 5RS அக்கௌண்டோட MT5. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து கரெக்டாக $1 lakh இருக்குதுங்களா? ஸோ இது வந்து வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ண உடனே இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா பேலன்ஸ் வித்ட்ராவல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி 2571 வந்திருக்கும். அண்ட் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5RS வித்ட்ராவல் 5RS போட்டு அவங்களுக்கு வந்து வித்ட்ராவல் போயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2ஆக தான் ஸ்ப்ளிட் ஆகும். இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு பேலன்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வித்ட்ராவல் ட்ரேடர், அதுக்கப்புறம் 5RSக்கு ரெண்டுக்கும் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்திருக்கும். இந்த கிரெடிட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கிரெடிட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து வித்ட்ராவல் எடுத்த மாதிரி அவங்க வந்து கணக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நமக்கு வந்து போன வித்ட்ராவல்ல வந்துருந்துச்சு. இந்த வித்ட்ராவலுக்கான ப்ராசஸ் வந்து இப்படி நடந்திருக்கு. அதாவது ரெண்டா எப்பவுமே வித்ட்ராவல் எடுக்கும் போது இந்த மாதிரி தான் வரும், வித்ட்ராவல் ட்ரேடர் அண்ட் வித்ட்ராவல் 5RS அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து நம்மளோட கரண்ட் பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா $1 lakh வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷா அப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈக்விட்டி வந்து 1,03,000 அந்த ப்ராஃபிட்டும் சேர்ந்து வந்து காட்டுது. இன்னும் நம்ம ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேபி இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால இது அப்படியே நமக்கு வந்து இருக்குது. வித்ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்க வந்து மாறிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படிதான் மாறிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வித்ட்ராவல் எடுத்தோம் பாத்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் மாறிச்சு. ஸோ இங்க வந்து ஒரு ட்ரேட் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ஈக்விட்டி கால்குலேட் ஆகி இது வந்து அப்படியே நமக்கு கம்மியாயிரும். பேலன்ஸும் நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா வித்ட்ராவல் வந்து இப்போ நமக்கு இங்க வந்து ஹைட்ல இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து மவுஸ் வைக்கும்போது என்ன வருதுன்னு பாருங்க, $150 இருந்தாதான் உங்களால வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இங்க ஷோ ஆகுது. இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்ல 1 lakh ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு $10 $20 ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து 14 நாள் கழிச்சு தான் வித்ட்ராவல் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சோ அது 150 ரீச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வித்ட்ராவல் வந்து 14 நாள் கழிச்சு நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஓகேவா? 150 ரீச் ஆயிருக்கணும், 14 நாள் நமக்கு வந்து வந்திருக்கணும். சோ அப்படி வந்தா மட்டும் தான் இந்த வித்ட்ராவல் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். சோ இப்போ நம்ம வந்து பே அவுட் எடுத்த டேட் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஓகேங்களா? 11ஆம் தேதி நம்ம ஈவினிங் டைம்ல நம்ம வந்து வித்ட்ராவல் எடுத்திருந்தோம். 17:24க்கு வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணிருந்தோம். வித்ட்ராவல் ரெக்யூஸ்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மெயில் வந்து வந்துருச்சு 2571. ஓகேங்களா? சோ இது நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்டா நமக்கு அதே அமௌண்ட் தான் நமக்கு வந்து இங்கேயும் போட்டுருக்காங்க 2571. ஓகேங்களா? சோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5RSக்கு போயிருக்கும். இந்த அமௌண்ட் நம்மளுக்கான அமௌண்ட் நம்ம ரெக்யூஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மெயில் வந்து 11ஆம் தேதி வந்துருந்துச்சு. சோ 12ஆம் தேதி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அகைன் ஒரு மெயில் வந்துருச்சு. சோ அந்த மெயில் உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாத்தீங்களா? சோ 12ஆம் தேதி எனக்கு அகைன் ஒரு மெயில் வந்து எனக்கு $1,500 மேல போச்சு அப்படின்னா நீங்க வந்து ரைஸ்ல தான் நீங்க வந்து வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. என்கிட்ட வந்து ரைஸ் அக்கௌண்ட் கிடையாது. ஓகேங்களா? ரைஸ் அக்கௌண்ட் என்னால ஓபன் பண்ண முடியல. அது நிறைய டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சோ அதனால இதுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அகைன் வந்து அவங்ககிட்டே சொல்லியிருந்தேன், ஐ டோன்ட் ஹேவ் அ ரைஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கீழே வந்து மெயில் போட்டிருந்தேன். இது போக லைவ் சேட்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன், எல்லாமே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து எனக்கு வந்து அகைனும் அவங்க சொன்னது என்னன்னா லைவ் சேட்ல $1,500 மேல போகுது
அப்படிங்கும்போது ரைஸ்ல தான் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதையும் மீறி எனக்கு பே அவுட் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சில கம்பெனிஸ்ல வந்து நமக்கு வந்து பே அவுட் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த கேஸ்ல 5RS வந்து நமக்கு ஜென்யூனா இந்த $1500 மேல இருக்கும்போது நீங்க ரைஸ்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வச்சுமே அந்த இடத்துல நமக்கு ரைஸ் அக்கௌண்ட் இல்ல அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட கிரிப்டோ வாலெட்டுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருந்தோமோ, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா, அங்க என்ன ப்ராசஸ் பண்ணமோ அங்கேயே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வித்ட்ராவலும் சேம் இதே மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது இன்கேஸ் கிடைக்குது அப்படின்னா நான் வந்து அதை ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்பரா நம்மளோட வாலெட்டுக்கு வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு ரெக்யூஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெயில் பாருங்க 13ஆம் தேதி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 12ஆம் தேதி எனக்கு என்ன மெயில் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி நீங்க ரைஸ்ல தான் வித்ட்ராவல் எடுக்கணும்னு சொல்லி 12ஆம் தேதி எனக்கு ஈவினிங் எப்பவுமே நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு 5RSல வித்ட்ராவல் கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க 12ஆம் தேதி ஈவினிங் நான் ரெக்யூஸ்ட் பண்ணது 16ஆம் தேதி ஈவினிங். ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது வந்து 5:24, இது வந்து நம்மளுக்கு 5:23. ஓகேங்களா? கரெக்டா அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த மெயில் வந்துருந்துச்சு. இல்லன்னா இந்த அமௌண்ட்டுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா இந்த டைம்ல எனக்கு பே அவுட்டே வந்திருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மெயில் அனுப்பியிருந்தாங்க. இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணது அப்புறம் 13ஆம் தேதி ஓகேங்களா 13ஆம் தேதி 19:50க்கு நம்மளுக்கு இந்த மெயில் வந்துருச்சு. அதாவது நைட் வந்து நமக்கு இந்த மெயில் வந்துருச்சு. இந்த மெயில்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நாள் அதாவது நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்ல வர வேண்டிய வித்ட்ராவல் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 நாளா நம்மளுக்கு வந்து போயிருச்சு. ஸோ 2வது நாள் எனக்கு இந்த மெயில் வந்துருந்துச்சு. வித்ட்ராவல் வந்து ஆன் தி வே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மெயில் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் நமக்கு இந்த மெயில் காமிச்சிருப்பேன். கரெக்டா 24 ஹவர்ஸ்ல இந்த மெயில் ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு 2 டேஸ் கிட்ட டைம் ஆயிருச்சு. ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாகவே நமக்கு அமௌண்ட் வந்து வந்துருச்சு. 13 பிப்ரவரி 19:51 இந்த மெயில் வந்தது 19:50. இது ப்ராசஸ் பண்ண உடனே நமக்கு இந்த மெயில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிமிஷத்துல என்னோட வாலெட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. வாலெட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும்போது நமக்கு 517 அதாவது இங்க வந்து டிரான்சாக்ஷன் கமிஷன் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இது எல்லாம் போக நமக்கு அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாக்டா ரிசீவ் ஆனது வந்து $2517 வந்து நமக்கு இங்க வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட பினான்ஸ் வாலெட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அண்ட் வாலெட் பேஜ் போய்க்கலாம். ஸோ USDT போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெபாசிட்ல நமக்கு 2517 அப்படி இங்கே போட்டிருக்கிற எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்துருச்சுங்களா. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி பினான்ஸோட மெயில் தான். ஸோ நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த மெயில் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட பினான்ஸ் வாலெட்டுக்கு இப்போ நம்மளோட அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட 2வது வித்ட்ராவல். ஸோ நம்மளோட முதல் வித்ட்ராவல் வந்து நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணியிருந்தோம். 2வது வித்ட்ராவல் இப்போ வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய வித்ட்ராவல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வித்ட்ராவலுமே நமக்கு வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 5RS வந்து எந்த அளவுக்கு பே அவுட் வந்து ப்ராப்பரா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் போன வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ நமக்கு வந்து 5RS வந்து ப்ராப்பரா வித்ட்ராவல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துமே நம்மளுக்கு பே அவுட் வந்து ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ப்ராப்பரா ரிசீவ் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு 5RSல வந்து எப்படி வந்து பே அவுட் ப்ராசஸ் பண்ணணும் அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து குயிக்கா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி 5RSல மொதல் ஒரு வித்ட்ராவலும் கொடுத்துட்டோம். இப்போ 2வது ஒரு வித்ட்ராவலும் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வித்ட்ராவலும் நம்ம வந்து வீடியோவா கொடுக்காம இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஸ்கேலிங் ஆனதுக்கு அப்புறம் அதாவது 10% ரீச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்கேலிங் ஆகும். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து எப்போ ஸ்கேலிங் ஆகுதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். இன்கேஸ் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூல்ல வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா நான் அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் நம்மளோட அக்கௌண்ட் ரிலேட்டட் வீடியோ வந்து நம்மளுக்கு ஸ்கேலிங் வீடியோ தான் நமக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுல வந்து ரூல் வீடியோ இன்னும் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ்ல இந்த மாதிரி ஃபண்டிங் கம்பெனில வந்து நீங்களும் பாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.